அண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையா வாழ்ந்தோமா இல்லையா? எங்களுக்கு இன்னிக்க இன்னைக்கு சொல்ல இந்த காசு பணம் செல்லாத மோடி நீ சரியான ஆளு. இன்னைக்கு நீங்க அறிவிக்கிறீங்க இந்த 2500 ரூபாய் செல்லாது. ஒரு வகை டெபாசிட் வாங்க மாட்டேன் நான் தான் இருக்கேன். அம்பேத்கர் என்ன சொல்றாங்க பாருங்க, உங்கள் பிரதிநிதிகளை நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்றால் உங்கள் சுதந்திரமே கேள்விக்குள்ளாகிறதுங்கிறது. நீங்க தேர்வு செய்ய முடியலையே. அவ்வளவு பெரிய பேராசா நமக்கு என்ன கற்பிக்கிறார் பாருங்க. மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறது. எப்படி எவ்வளவு வழி தாங்கி சொல்வாங்க. உன் உரிமையை விற்காதா நீ எந்த தகுதியுமே வச்சுக்க முடியாது. நீ கேட்க மாட்டா. நீ ஓட்ட போட்டு நான் கூட நம்பிட்டு சொன்னேன், தம்பி இன்னையோட சரி ஒரு பயம் இந்த தொகுதி எட்டி பார்க்க மாட்டேன், எட்டி பார்க்க மாட்டாங்க. நாங்க அப்படியா மலை வெள்ளத்துல ஒரு மாதம் தெரு தெருவா வந்து குடிக்கிறோம், சோறு கொடுத்தோம், துணி கொடுத்தோம், அவங்களோட குடிக்கிறோம். நான் தான் தெளிவா திரும்ப திரும்ப சொல்றேனே, நான் உங்கள் ஓட்டுக்கானவன் அல்ல, உங்கள் உரிமைக்கானவன், உங்கள் உயிரானவன். நான் உங்களிடம் வாக்கு கேட்டு வரவே இல்லை. எதிர்கால தலைமுறை பிள்ளையின் வாக்கையை கேட்டு வந்து நிற்கிறார். பிள்ளை படிக்க வச்சுட்டோம், இன்ஜினியர் டாக்டர் சரி ஆக்கிவிட்ட, அப்புறம் வங்கியில் 1 கோடி பணம் போட்ட, சரி போட்ட, வங்கி வட்டி தருவோம், சாப்பிட ரொட்டி தருமானு கேட்டு கேட்டா பதில். கார் வச்சுட்ட, கார் வச்சுட்ட, சரி அழகான பொண்ணை கட்டிட்ட, வந்து வராஜா கார்ல போனாலும் தனிக்கு மேராஜா, பசிக்கு மேராஜா, பெட்ரோல் கொஞ்சம் குடிச்சு போய் வர ராஜா. ஒரு தம்பி எங்க வேலை வாங்குறது, சாப்பிட்டு வேலை வாங்குறது, சாப்பிட்டு வேலை வாங்குறது. அடிப்படை தப்பா இருக்கு ராஜா. ஒரு நாடு 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க தயாராயிடுச்சு, 100 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க தயாராயிடுச்சு, 100 கோடி மக்களுக்கு தொலைக்காட்சி கொடுக்க தயாராயிடுச்சு, 130 கோடி மக்களுக்கு நீரும் சோறு கொடுக்க என்ன திட்டம் இருக்கு ராஜா? என்ன திட்டம் இருக்கு? உலகத்தில் எந்த நாட்டில் கார் இல்லை என்று புரட்சி வந்திருக்கிறது. ஆனால் நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் எங்க இருக்கிறது? யார் எதிர்ப்பா மக்கள்கிட்ட? குடத்தை வச்சுக்கிட்டு தினம் தண்ணி மன்றாடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த 200 நடந்த போது இதே என்ன காலங்கச்சுதான் அன்னைக்கு குடத்தை வச்சுக்கிட்டு ஒரு குடம் தண்ணி விடுங்க, ஒரு குடம் தண்ணி விடுங்க, ஒரு குடம் தண்ணி விடுங்க. வராது. உங்கள் மகளிடத்தில் அதிகாரத்தை தராத வரை உங்களுக்கு தண்ணீர் வராது, தர மாட்டான். ஏன் அவனுக்கு தெரியாது எவ்வளவு மழை பெய்யுது, எங்கெங்க நீர் வள தேக்கம் இருக்கு, எங்கெங்க நீரை பெருக்க முடியும். அவன் நீர் வள பெருக்கம்னா என்னங்க? நீர் நலன் ஆண்டுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யும். முதலமைச்சர் தெரியுமாங்க? 4000 TMC 1500 பயன்படுத்துற 2500 கடல்ல வரும். ஏன் என்ன கொடுமையா இருக்கு? வீட்டுக்கு வீடு மழை நீர் சேகரிங்க. அம்மையார் ஜெயலலிதா வீட்டுல நாங்க சேகரிக்கிறோம், நாட்டில் எப்படி சேகரிச்சீங்க? எப்படி சேகரிச்சீங்க? பதில் சரி நாங்க நீ சேகரிக்க பாருங்க. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செலவு எவ்வளவு? 50,000 கோடி. ஆர்வ முறை, ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் முறை, அமெரிக்க முறை. நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கு தண்ணிக்கு அவனுக்கு காசு கொடுக்க. இந்த ஃபில்டர் வச்சிருக்கில்ல, அது அவன்கிட்ட தான் இருக்குது. அவன் தான் வச்சிருக்கான் காப்பீட்டு உரிமை. நம்ம வீட்டில் மாட்டி ஒரு ஃபில்டர் வச்சு மாட்டி குடிச்சாலும் அந்த ஒரு மடக்கு தண்ணிக்கு அவனுக்கு காசு கொடுக்குறான். அந்த அயோக்கியத்தை சண்டைப்படுத்துறதுக்கு இந்த மழை நீரை சேமிக்கல, 6 ஏரி எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிட்டேன். இப்ப மழை நீரை சேமிக்கல, இயற்கை சுத்திகரிக்குது. சூரிய ஒளி, வெப்பம், நீராவி, வேகம், குளிர்ந்து மழை, தூய குடிநீரை அது கொடுக்குது வீட்டு வாசல்ல. இந்த அயோக்கிய பையன் ஒரு சொல்லி தண்ணீரை சேர அப்படியே விட்டு அடுத்த நொடியில கடலை சேர்த்துட்டு சுத்தி இருக்கிற கடல் இல்லை.
50,000 கோடி. இந்த 50,000 கோடிக்கு ஏரிகளை, குளங்களை, கண்மாய்களை, கரணைகளை, ஏந்தங்களை, தாங்கங்களை, ஊரணிகளை, குட்டைகளை ஊர்வாய் ஒழுங்கா வச்சிருந்தா எல்லாம் என் ஜனம் அந்த குடத்துக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? கட்டி வச்சிருக்கிறது மறந்து எதுக்கெடுத்தாலும் காசு. இப்ப 10 விழுக்காடு எதுக்கு என்ன பள்ளிக்கூடம் இல்லையா? 10 விழுக்காடு என்ன விழுக்காடு சாப்பிட போறியா? 10 விழுக்காடு சாக போறியா? 10 விழுக்காடு சாப்பிடலாம் வீட்டு சாங்க. நம்ம மாதிரி ஆளுங்களை வந்து தேசத்துறை சமூக விரோதி, தீவிரவாதி. ஆமா, அதிபயங்கரவாதிகள் நாட்டை ஆளுகிற போது மக்கள் எல்லாம் தீவிரவாதிகளாகத்தான் இருந்தாங்க. அன்றைக்கு அம்மாவும் 40 திருடர்கள் இருந்தாங்க. இப்ப அம்மா என்ன 40 திருடர்கள் மட்டும் தான் இருக்காங்க. சொந்தக்காரங்களே பொதுச்சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. சுதந்திரவாதிகள் ஓட்டுக்கு 10,000 6,000 எண்பற்றா காசு. லட்சம் ஓட்டு கணக்கு பண்ணி பாருங்கடா. எண்ணி முடிக்கிறதுல இறந்து என்ன தோணுப்பார். ஒரு எவ்வளவு பெரிய அறிஞர்கள் போராடி, எவ்வளவு பெரிய தியாகிகள், ஈகிகள் போராடி பெற்ற சுதந்திரம், விடுதலை, கட்டி காப்பாத்தியும் ஜனநாயகம். நினைச்சு பாருங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை, கருக திருவிழமோ என்று மகாகவி பாரதி நம் பாட்டம் பாடுறார். கண்ணீர் கண்ணீரால் விட்டாடா வளர்த்தோம், கண்ணீரோட விட்டு வளர்க்கடா, செந்நீரால் காத்தோம், ரத்தம் சிந்தி வளர்த்தமடா இந்த விடுதலை பயிரை, இந்த சுதந்திர பயிரை, இந்த நாட்டை. அதை கருக திருவிழமோ, கருகி போக விடலாமோ. நீங்க கண்ணீர் ஊத்தல, ஒண்ணு ஊத்தல, வெந்நீரை ஊத்திச்சாச்சு. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ, நாங்கள் சாகவோ, அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோ, உயிர் வெல்லமோ. என் செல்வமெல்லாம் கொள்ளை போச்சு. வெள்ளைக்காரன் கொள்ளை கொண்டு போனதுக்கு அவன் அழிஞ்சு பாடினான். அவன் காலத்துல ஆத்துக்குள்ள கொள்ளையடிக்கல. வெள்ளைக்காரன் கூட மலைகளை வெட்டி கற்குவாரிகள் ஆக்கல. இந்த கொள்ளைக்காரர்கள் சிக்கித்தான் எல்லா வளத்தையும் தின்னு நாசமாயிட்டு முடிச்சு. நீ என்ன வச்சுட்டு போக உன் பிள்ளைக்கு? எனக்கு ஓட்டு போட்டு போடாம உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போக மட்டும் சொல்லு. தண்ணி தான் இல்லை. 2017 படத்தை வச்சுட்டு தெரிவிக்கிறியே. இந்த 10ஆம் 2027 உன் பிள்ளை எங்கே நிற்கிறீங்க வச்சுக்க. எங்க அப்பா ஏரியில குடிச்சான், அருவியில குடிச்சான், அப்புறம் அவன் பிள்ளை கம்மாயில குளத்துல குடிச்சான், அப்புறம் குழாயில குடிச்சான், இப்ப போத்தல்ல குடிக்கிறான். இனி என்ன அடுத்த பறவடை கடிச்சு ரசம் தான். எம்மன் நாளைக்கு உறிஞ்சி வித்துடா பூமிக்கு கீழே 1000 அடிக்கு கீழே போயிடுச்சு தண்ணி. எவ்வளவு காலத்துக்கு உனக்கு தாய் பூமி தாய் தரும்? ஏன்னா நீரை தேக்கிறதுக்கு வழி இல்லை. பூமிக்குள்ள எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு வழி இல்லை. போத்தல்ல அடைச்சு வித்தாச்சு, கேன்ல வாங்கி குடிச்சாச்சு. நான் 2 கேன் கொடுத்து விடுங்கன்னா வரும். அப்ப சிட்டுக்குருவி கொக்கு எந்த கடையில் போய் 2 கேன் வாங்கி குடிக்கி? யானையும் புள்ளியும் சிங்கமும் இந்த வண்ணத்து பூச்சியும் இந்த தேனீக்களும் இந்த கரடியும் இதெல்லாம் எங்க போய் குடிக்க ராஜா? அதை பத்தி கவலை இல்லை. அதெல்லாம் செத்தா உனக்கு இல்லை ராஜா? நம்மகிட்ட கேட்பான். அதெல்லாம் செத்தா நீ செத்து. யானை செத்தா பார்க்க நீ இருக்க, குரங்கு செத்தா பார்க்க நீ இருக்க, புலி செத்தா பார்க்க நீ இருக்க. அதெல்லாம் செத்தா நீ செத்துவ. நீ ஜாகும்போது பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவன் அச்சுறுத்துறான்ல, நமக்கு அறிவுறுத்துறான்ல, தேனீக்கள் மட்டும் இறந்து விட்டால் மானுட இனம் 4 ஆண்டுகள் கூட வாழாத செத்துருங்க. ஏன்? உற்பத்தி பெருக்கம் இருக்காது, உயிர் பெருக்கம் இருக்காது, பல்லுயிர் பெருக்கம் இருக்காது, உயிர் சூழல் வைத்துவிடும். உற்பத்தி பெருக்கம் நின்று மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை உலகம் சந்திக்கும். தேனீக்கள் செத்துட்டான். அப்புறம் எப்படி வாழுவ? எப்படி வாழுவ? என்னைக்கு உனக்கு இந்த அச்சம் வருதோ அன்னைக்குதான் நீ உனக்கு விழிப்புணர்வே வரும். நீ நம்ம காதல வாங்காம ஓட்டு காக்கத்துல இந்த ஓட்டு விஜயகாந்துக்கு போட்ட, ஜெயலலிதாவுக்கு போட்ட, கருணாநிதிக்கு போட்ட, இந்த கேடுகட்ட ஓட்ட எனக்கு நீ போட்டாத்த என்ன போட்டேன்னா என்ன? எனக்கு ஒண்ணு இல்லை. என்னை தோக்கடிச்சிட்டேன், அது எனக்கு என்ன நட்டம்? இழப்பு உடற்கருணை எனக்கு ஒண்ணு இல்லை. இந்த ஊடகங்கள் சீட்டி திணற முந்துறாரு, அவர் கொஞ்சம் பிந்துறாரு, இவர் 3ஆவது வராரு. அது என்ன சொல்ல வரேன்? அவர் ரொம்ப காசு கொடுத்தாரு, முன்னாடி கொஞ்சம் குறை கொடுத்தாரு, 2ஆவது இருக்கேன். 6 காசு கொடுத்தாரு, 3ஆவது இருக்கேன். சுத்தமா காசு கொடுத்தாரு, 4ஆவது இருக்கான். தலையிலா என்றா காசை கொடுத்தாங்க முதல் எடுத்து ஒரு கேடு கட்ட அரசியலை ஊடகங்கள் திட்டமிட்டு கட்டமைக்குது. ரஜினி பின்னாடியே 2 மாசம் ரஜினி தும்முனாருங்களா?